செய்திகள் தொடர்கின்றன. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் விழா மேடை மற்றும் விஐபிக்கள் செய்தியாளர்களுக்கான மேடை அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். நாளை மறுநாள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கிறது. ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? நிச்சயமாக ஆசினி, அதாவது உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டியானது பொங்கல் திருநாள் அன்று நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது மாநகராட்சி நிர்வாகம் சார்பிலே நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக சுமார் 54,26,000 ஒப்பந்தம் போடப்பட்டு விழா மேடை, பார்வையாளர்களுக்கு காளைகள் பரிசோதிக்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக சுமார் 10 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த வகையில் நேற்று முன்தினம் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய வாடிவாசல் அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் முறையாக தண்டவாள வாடிவாசல் என்ற முறையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு கால்நடை பரிசோதனை மையத்திற்கு தடுப்பு வேலிகள், வாடிவாசல் மற்றும் வாடிவாசலுக்கு பின்புறம் காளைகள் நிறுத்தி வைக்கக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது இன்று வாடிவாசல் அமைக்கும் பணியும் நிறைவடைந்த நிலையில் விழா மேடை மற்றும் பார்வையாளர்கள், விஐபி மேடைகள் உள்ளிட்ட மேடை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படும் வகையில் வாடிவாசலுக்கு முன்பே தேங்காய் நார்கள், சிசிடிவி கேமரா, தண்ணீர் தொட்டி வைப்பது உள்ளிட்ட மொத்தம் 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் அமையக்கூடிய தேங்காய் நார்கள், தண்ணீர் தொட்டி, சிசிடிவி கேமராக்கள், ஒலிபெருக்கிகள் உள்ளிட்ட 20% பணிகள் இன்னும் நடைபெற வேண்டிய நிலையில் இன்னும் ஒரு நாட்களே உள்ள நிலையில் விறுவிறுப்பாக இந்த பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.